எனக்கு யூடியூப் மானிட்டைசேஷன் பாலிசியில் இருக்க 1000 சப்ஸ்கிரைபர் கிரைட்டேரியாவை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு 12 வீடியோ தேவைப்பட்டுச்சு. பட் 4000 மணி நேரம் வாட்ச் டைமை கம்ப்ளீட் பண்ண ஜஸ்ட் 2 வீடியோ தான் தேவைப்பட்டுச்சு. 1000 சப்ஸ்கிரைபருக்கான கிரைட்டேரியாவை கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க. பட் ஸ்டில் 4000 மணி நேரம் வாட்ச் டைமுக்கான கிரைட்டேரியாவை கம்ப்ளீட் பண்ண முடியாமல் நீங்கள் இருக்கீங்களா? ஜஸ்ட் ஒரே மாதத்தில் இந்த 4000 மணி நேரம் வாட்ச் டைமை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கான ஸ்ட்ராட்டஜியை நான் உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் எல்லாம் திங்க் பண்ணிட்டு இருக்கிற மாரி 4000 மணி நேரம் வாட்ச் டைமை கம்ப்ளீட் பண்ணுறது அவ்வளோ பெரிய டஃப்பான ஒரு காரியம்லாம் இல்லை. ஓகேவா? ரொம்ப சிம்பிளான ஒரு காரியம் தான். ஒரு சிம்பிள் மேத்ஸ் மூலிமா நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். உங்களுக்கு நல்லாவே அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் எவ்வளோ ஈஸியாக பார்த்தீங்கன்னா நம்ம 4000 மணி நேரம் வாட்ச் டைமை கம்ப்ளீட் பண்ணலாம் அப்படின்னு. ஃபர்ஸ்ட், நான் எப்படி 4000 மணி நேரம் வாட்ச் டைமை ஜஸ்ட் 2 வீடியோவில் கம்ப்ளீட் பண்ணேன் அப்படிங்கிற ப்ரூஃபை காட்டுறேன். நீங்கள் இந்த 4000 மணி நேரம் வாட்ச் டைமுக்கான கிரைட்டேரியாவை ஜஸ்ட் 1 or 2 வீக்கில் கம்ப்ளீட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இப்போ நான் சொல்ல போகிற இந்த ஃபார்முலாவை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ இந்த ஃபார்முலா பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளாக உங்களுக்கு எப்படி வாட்ச் டைமை அதிகமாக கொண்டு வருது அப்படிங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வச்சிரும். ஸோ அந்த ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா வாட்ச் டைம் இஸ் ஈக்குவல் டு வியூஸ் இன்ட்டு ஏவிடி டிவைடட் பை 60. வியூஸ் அப்படின்னா உங்களுக்கே தெரியும் எத்தனை பேர் நம்ம வீடியோவை பார்க்குறாங்க அப்படின்னு. ஓகேவா? அதே ஏவிடி அப்படின்னா என்னன்னு தெரியாதவங்களுக்காக நான் இங்கே சொல்கிறேன். ஏவிடி அப்படின்னா ஆவரேஜ் வியூ டியூரேஷன். அதாவது உங்களோட ஆடியன்ஸ் உங்கள் வீடியோவை எவ்வளோ நேரத்துக்கு பார்க்குறாங்க அப்படிங்கிறது தான் பார்த்தீங்கன்னா ஏவிடி, ஆவரேஜ் வியூ டியூரேஷன். டிவைடட் பை 60 அப்படின்னா அதை நம்ம பார்த்தீங்கன்னா 60 செகண்டால் வகுக்கிறோம். ஓகேவா? ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா ஒரு சிம்பிள் ஃபார்முலா. இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி எப்படி நம்மளோட இந்த 4000 hours வாட்ச் டைமை ஈஸியாக கம்ப்ளீட் பண்ணுறது, எவ்வளோ சீக்கிரம் கம்ப்ளீட் பண்ண முடியும் அப்படிங்கிறத நம்ம முன்னாடியே அனலைஸ் பண்ணிக்கலாம். இந்த ஃபார்முலாவை மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, ஒரு சின்ன எக்ஸாம்பிளை வச்சு அந்த ஃபார்முலாவை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு இன்னொரு கிளியராக பார்த்தீங்கன்னா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். நீங்கள் உங்கள் யூடியூப் சேனலில் ஒரு 10 நிமிஷத்துக்கான வீடியோவை அப்லோட் பண்ணுறீங்க. ஓகேவா? அந்த வீடியோக்கு உங்களுக்கு 10,000 வியூஸ் வருது. அதோட ஏவிடி எத்தனைன்னு பார்த்தீங்கன்னா 2 minutes. ஓகேவா? இப்போ நம்ம ஃபார்முலா என்ன? வாட்ச் டைம் இஸ் ஈக்குவல் டு வியூஸ் இன்ட்டு ஏவிடி டிவைடட் பை 60. ஸோ இந்த ஃபார்முலா பிரகாரம் நம்மளோட வியூஸ் எத்தனை? 10,000. நம்மளோட ஏவிடி எத்தனை? 2 டிவைடட் பை 60 போட்டோம்னா நமக்கு 333 கிடைக்கும். ஓகேவா? 333 கிடைக்கும். ஸோ 333 மணி நேரத்துக்கான வாட்ச் ஹவர்ஸை நம்ம ஒரே வீடியோவில் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் தெளிவாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ நம்ம 10 நிமிஷம் வீடியோக்கு பதிலாக 20 நிமிஷம் வீடியோவை அப்லோட் பண்ணுறோம் உங்கள் சேனலில். அதுக்கு வியூஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு 10,000க்கு பதிலாக 50,000 வியூஸ் வருது. அதோட ஆவரேஜ் வியூ டியூரேஷன் நமக்கு என்ன வருது? போன தடவை நமக்கு 2 வந்துச்சு, இந்த தடவை நமக்கு பார்த்தீங்கன்னா 3 வருது. ஓகேவா? இப்போ 50,000 இன்ட்டு 3 டிவைடட் பை 60 அப்படின்னு நமக்கு போட்டோம்னா நமக்கு வர வீடியோ எத்தனை பார்த்தீங்கன்னா 2500. அதாவது நம்மளோட பாதி வேலை ஒரே வீடியோவில் முடிஞ்சிருச்சு. ஓகே, இப்போ நான் அந்த ப்ரூஃபை காட்டினா நான் எப்படி ஜஸ்ட் 2 வீடியோவில் 4000 மணி நேரத்துக்கான வாட்ச் டைமை கம்ப்ளீட் பண்ணேன் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடும். பிகாஸ் உங்களுக்கு அந்த ஃபார்முலா தெரியும். ஓகேவா? நான் 4000 ஹவர்ஸ்க்கான வாட்ச் டைமை கம்ப்ளீட் பண்ணேன். எனக்கு ஹெல்ப் பண்ண ஃபஸ்ட் வீடியோ இதுதான். இந்த வீடியோவில் எனக்கு மானிட்டைஸ் ஆகிறதுக்கு முன்னாடி வரைக்கும் கிடைச்ச வியூஸ் 50,000. ஓகேவா? அதோட ஆவரேஜ் வியூ டியூரேஷன் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 2 நிமிஷம். ஸோ டிவைடட் பை 60. ஓகேவா? அப்படி நான் போட்டேன்னா எனக்கு கிடைக்கிறது பார்த்தீங்கன்னா 1666 வாட்ச் ஹவர்ஸ். ஓகேவா? இந்த ஒரு வீடியோலேருந்து மட்டும். ஸோ எனக்கு ஹெல்ப் பண்ண 2வது வீடியோ இதுதான். மானிட்டைஸ் ஆகிறதுக்கு முன்னாடி வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வீடியோவில் 60,000+ வியூஸ் இருந்துச்சு. ஓகேவா? அதோட ஏவிடி பார்த்தீங்கன்னா 2.40 இருந்துச்சு. ஸோ இதை நம்ம ஃபார்முலாவில் அப்ளை பண்ணி நாம் எடுத்தோம்னா இதுக்கு நமக்கு கிடைக்கிற ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 2400 வாட்ச் ஹவர்ஸ். ஸோ 1666 ப்ளஸ் 2400 நம்ம ப்ளஸ் பண்ணோம்னா நமக்கு கிடைக்கிறது 4066 வாட்ச் ஹவர்ஸ். நமக்கு டோட்டலாக கம்ப்ளீட் பண்ண தேவைப்பட்டதே 4000 மணி நேரம். பட் இந்த 2 வீடியோவிலேருந்து எனக்கு கிடைச்சது பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா ஒரு 66 மணி நேரம் கிடச்சிருச்சு. ஓகேவா? ஸோ சிம்பிள் அஸ் தட் 2 வீடியோவில் நான் இப்படி தான் பார்த்தீங்கன்னா என்னோட 4000 ஹவர்ஸ்க்கான வாட்ச் ஹவர்ஸ் கிரைட்டேரியாவை கம்ப்ளீட் பண்ணி. நீங்கள் சொல்லுவீங்க, ப்ரோ எங்கள் வீடியோக்கு 500,000 வியூஸே வரமாட்டேங்குது, எப்படி ப்ரோ 10,000 20,000 1 லட்சம் வியூஸ் எடுக்கிறதுன்னு? ஒரு சிம்பிள் லாஜிக் தான். எப்பவுமே வியூஸ் பின்னாடி ஓடாதீங்க. ஜஸ்ட் ஃபோக்கஸ் ஆன் த குவாலிட்டி ஆஃப் யுவர் வீடியோ. ஓகேவா? உங்கள் வீடியோவை எந்த அளவுக்கு இம்ப்ரூவ் பண்ண முடியுமோ, எந்த அளவுக்கு உங்களால் பெஸ்ட்டாக டெலிவரி பண்ண முடியுமோ உங்கள் ஆடியன்ஸ்க்கு அதை கொடுங்க. குவாலிட்டி மீன்ஸ் நான் எதை மீன் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் வீடியோட ஸ்கிரிப்டாக இருக்கலாம், வாய்ஸ் ஓவராக இருக்கலாம், வீடியோ எடிட்டிங்காக இருக்கலாம், தம்ப்நெயிலாக இருக்கலாம். இது எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா இம்ப்ரூவ் பண்ணுங்கள். அப்புறம் வியூஸ் உங்களை தேடி வரும். நீங்கள் வியூஸ் பின்னாடி போக வேண்டியதில்லை. ஏன்னா ஒரு வீடியோவோட ஸ்கிரிப்டு, வாய்ஸ் ஓவர், எடிட்டிங் நல்லா இருந்தாலே
ஆடியன்ஸ் அந்த வீடியோவை இன்ட்ரெஸ்டிங்காக பார்க்க ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. ஸோ ஒய்டி ஆட்டோமேட்டிக்காக உங்களோட அந்த வீடியோவை இன்னும் நிறைய பர்சனுக்கு ரெக்கமெண்ட் பண்ணும். ஸோ வியூஸ் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். வியூஸ் வந்தால் 4000 மணி நேரம் வாட்ச் டைமை கம்ப்ளீட் பண்ணுறது ரொம்ப சிம்பிள் தான். அது எப்படின்னு உங்களுக்கே தெரியும். பட் உங்கள் சேனல் எந்த நீச்சில் இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து தான் உங்களுக்கான வியூஸ் ப்ளஸ் ஏவிடி வரும். நீச் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் சேனல் எந்த கேட்டகரிகளில் வரும் அப்படிங்கிறது தான் நீச். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் கேமிங் சேனல்னால் எனக்கு தெரிஞ்சது ரொம்ப ஃபேமஸான கேமிங் பார்த்தீங்கன்னா பப்ஜி மதன் அண்ணா. வ்ளாகிங் பார்த்தீங்கன்னா விஜய் சித்து வ்ளாக்ஸ். குக்கிங் பார்த்தீங்கன்னா வில்லேஜ் ஃபுட் ஃபேக்ட்ரி. அதே டெய்லி அப்டேட்ஸ் அந்தமாரி பார்த்தீங்கன்னா மதன் கௌரி அண்ணா. அதேமாரி என்டர்டெயின்மெண்ட்டுக்குன்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து காத்தாடி கிளப் அப்படிங்கிற ஒரு யூடியூப் சேனல் சொல்லுவேன். ஸோ ரொம்ப சூப்பரான வீடியோலாம் அப்லோட் பண்ணுவாங்க. ஸோ ரொம்ப ஃபன்னியாகவும் இருக்கும் அவங்க வீடியோலாம். ஸோ முடிஞ்சால் போய் பாருங்கள், ரொம்ப ஃபன்னியாக இருக்கும். ஓகேவா? ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா டெக் சேனல் பார்த்தீங்கன்னா டிடிஎஸ் டெக் சூப்பர் ஸ்டார். அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்ஃபோடெயின்மெண்ட் சேனல் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஏ2டி. இதுதான் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சேனலோட கேட்டகிரி. அதாவது அவங்க எதுவுமே ரிலேட்டடான வீடியோலாம் அப்லோட் பண்ணுவாங்களோ அதுதான் பார்த்தீங்கன்னா சேனலோட கேட்டகிரி. ஓகேவா? சில கேட்டகரியில் நீங்கள் வீடியோ அப்லோட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வியூஸும் ரொம்ப கம்மியாகவே வரும். அதேமாரி அதுக்கேற்ற மாரி தான் பார்த்தீங்கன்னா உங்களோட ஏவிடியும் ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ நீங்கள் ஒரு சேனல் ஸ்டார்ட் பண்ணுறப்பே எந்தமாரி கேட்டகரியில் உங்களுக்கு வியூஸ் அதிகமாக வரும் அப்படிங்கிறத கொஞ்சம் அனலைஸ் பண்ணி நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு சேனலை ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் ஜஸ்ட் 1 or 2 வீடியோலேயே பார்த்தீங்கன்னா இந்த 4000 ஹவர்ஸ்க்கான வாட்சர் கிரைட்டீரியாவை ரொம்ப ஈஸியாகவே கம்ப்ளீட் பண்ணிடலாம். ப்ரோ நான் எல்லாமே கரெக்டாக தான் ப்ரோ பண்ணுறேன், இருந்தாலும் எனக்கு வியூஸ் வரமாட்டேங்குதுன்னு சொல்கிறீங்களா? அப்போ உங்களுக்கு ஒரு சின்ன அட்வைஸ். போய் உங்கள் வீடியோவை நீங்களே பாருங்கள். பட் ஆஸ் எ கிரியேட்டராக இல்லை, ஆஸ் எ வியூவராக இந்த மாதிரி வீடியோ உங்களோட யூடியூப் ஃபீல்டில் வந்தால் நீங்கள் கிளிக் பண்ணி பார்ப்பீங்களா? அப்படி பார்த்தா அந்த வீடியோவில் இன்னும் என்ன இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படிங்கிறத நீங்கள் அனலைஸ் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு. பிகாஸ் நீங்கள் உங்கள் வீடியோ குவாலிட்டி இம்ப்ரூவ் பண்ணால் தான் நிறைய ஆடியன்ஸ் உங்கள் வீடியோவை இன்ட்ரெஸ்டிங்காக பார்ப்பாங்க. ஸோ யூடியூபுக்கு அதுதான் தேவை. யூடியூப்பை பொறுத்த வரைக்கும் யூடியூப்க்கு வியூஸ் வேணும். உங்களுக்கு 4000 வாட்ச் ஹவர்ஸை கம்ப்ளீட் பண்ணணும். ஓகேவா? ஸோ நீங்கள் உங்கள் வீடியோ குவாலிட்டி இம்ப்ரூவ் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வியூஸ் வர ஆரம்பிச்சிடும். வியூஸ் வந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களோட ஏவிடி இம்ப்ரூவ் ஆகும். ஏவிடி இம்ப்ரூவ் ஆச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களோட 4000 ஹவர்ஸ்க்கான வாட்ச் டைம் கம்ப்ளீட் பண்ணிடலாம். இன்னொரு முக்கியமான விஷயம், யூடியூப் நாட் அ லக் பேஸ்டு கேம். இட் இஸ் பேஸ்ட் ஆன் யுவர் டிசிப்ளின் அண்ட் ஹார்ட் ஒர்க். ஓகே, உங்களுக்கு எப்படி ஒரு ஏஐ பேஸ்டு சேனலை ஓப்பன் பண்ணுறது அப்படின்னு தெரியலனா ஜஸ்ட் இந்த வீடியோவை கிளிக் பண்ணி பாருங்கள். இதில் நான் எப்படி ஒரு ஏஐ வீடியோவை க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத ஃபுல்லாக டோட்டலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஸோ ஸ்ட்ரெயிட்டாக அந்த வீடியோவில் மீட் பண்ணலாம்.